அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ் நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு சிக்கனில் வந்துட்டு பெப்பர் சிக்கன் செஞ்சுருந்தேன்ல, அதே மாதிரி மட்டனில் செஞ்சு காமிங்க சிஸ்டர்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நான் பண்ணுற மாதிரி தான். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்டைல் இருக்கும்ல, ஆனால் இது வந்துட்டு நான் நம்ம வீட்டில் பண்ணுற மாதிரி நான் செஞ்சு காமிக்கிறேன். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் போன்லெஸ்ஸாகவும் எடுத்துக்கலாம், போன் உள்ளதாகவும் எடுத்துக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே கலந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா குக்கரில் மாற்றிட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி, கொஞ்சம் கல் உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கொஞ்சமாக தயிர் ஊற்றிக்கலாம். தயிர் ஊற்றினோம்னா நல்லா ஜூஸியாக இருக்குமா, அதனால தான். இப்போ மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ ஒரு கடாயை காய வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரே ஒரு வெங்காயம் போட்டால் போதும். ஏன்னா நிறைய வெங்காயம் போட்டோம்னா ஒரு மாதிரி சொதன்னு இருக்கிற மாதிரி இருக்குமா, அதனால தான். ஒரு 4-5 வரமிளகா போட்டுட்டு கண்ணாடி மாதிரி வெந்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக மிளகா பொடி, கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, ஏன்னா நம்ம மஞ்சள் பொடி போட்டு தான் வேக வச்சுருக்கோமோ, அதனால தான். இப்போ இதையும் வந்துட்டு ஒரு நிமிஷம் வதக்குனா போதும். ரொம்ப வதக்குனோம்னா கருகிருமா, அதனால தான். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் செய்கிறது. இதை நீங்கள் பீஃப்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். வேக வச்சுருக்கிறதுல கொஞ்சம் தண்ணி இருக்கும்ல, அதை கீழே ஊற்றிடக்கூடாது. அதில் நல்லா வந்துட்டு டேஸ்ட் இருக்கும். அதனால் அந்த தண்ணியை ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம மட்டனையும் போட்டுட்டு நல்லா சுருள கிண்டணும். கொஞ்சம் வத்தி வந்ததுக்கப்புறமா மிளகு, ஜீரகம், சோம்பு இது மூணையுமே சேர்த்து பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கை வந்துட்டு ஜீரகம்னா 2 கை மிளகு, அரை கை வந்துட்டு சோம்பு போட்டு எப்பயுமே நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம். நம்ம எவ்வளோ காரம் சாப்பிடுமோ தகுந்த மாதிரி போட்டுக்கிடலாம். இப்போ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். சூப்பராக இருக்கும். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், நிறைய இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைப்படாது. இதை நீங்கள் சின்ன வெங்காயத்துலேயும் ட்ரை பண்ணிங்கன்னா இன்னுமுமே டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். கடைசியில் கருவேப்பிலை தூவி இறக்கணும்னா சூப்பரான பெப்பர் மட்டன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.